காலவேளையிலே நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் மன உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த காலவேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் வந்திருக்கிறதின் நோக்கத்தை நாம் நிறைவாக்குவோம். அவர் தமது நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். மனம் திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தவரே, இந்த காலவேளையிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் உன்னதமானவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சேனைகளின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஹalleluya. இரட்சகராம் இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. இரட்சிப்பின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனின் பலனாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஓ ஆண்டவர் தன்னுடைய மகிமையை எதிர்பார்க்கிற ஆண்டவர். நம்முடைய ஜனங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, ஓ துதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார், பிரியப்படுகிறார். ஆகவே நம்முடைய வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya. தேவனை அறிந்தும் ஸ்தோத்தரியாமலும் துதியாமலும் இருப்பது ஒரு பாவம் என்றே சொல்ல முடியும். ஆகவே இந்த காலை வேளையில நம்ம மீட்டெடுத்த அன்பின் ஆண்டவரை நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எளிமையான வாக்குகளை கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவது எவ்வளவு நமக்கு ஆண்டவர் தந்த பாக்கியம். அதை உணர்ந்தவர்களாய் கண்களை மூடி நம்முடைய சிந்தையை எல்லாம் ஒருமுகப்படுத்துவோம். ஹalleluya. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் வந்திருக்கிறோம், ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னார். அவர் நமக்கு முன்பாக நம்மை தேடி அவர் இங்கே வந்திருக்கிறபடியினால் அவருக்கு நம் மகிமை செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம். ஹalleluya. ஓ ஹalleluya. எங்கள் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை தந்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை போல எங்களை நேசிக்க யாரும் இல்லை ஆண்டவரே. ஓ ஹalleluya. நீர் உம்முடைய அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றி இருக்கிறீர். எங்கள் பரிசுத்த ஆவியானவர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நாமத்தினாலே கூடுகிற இடங்களில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவராக எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தையும் இந்த ஸ்லாக்கியத்தையும் பெற்றிருக்கிற ஜனங்களாக இந்த பூமியிலே இந்த அந்நிய தேசத்தில் நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த சமூகத்தில் இருப்பது எவ்வளவு பேரானந்தம் ஆண்டவரே. அதை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த பிரசன்னத்தை அனுபவிக்க எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்படும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உமக்கு உகந்த பலியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எங்கள் இரட்சகரை நாங்கள் தொழுது கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தெண்ணலாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தெண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். பிரசன்னம் தாருமே, நீதியும் பாதம் தொழுகிறோம். பிரசன்னம் தாருமே,
மனம் திறந்து உம்முடைய பிரசன்னத்தை நாடுகிறேன் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் அந்த கால வேளையில் நம்மை நிரப்புகிற ஆண்டவராயிருக்கிறார், ஆசீர்வதிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். உண்மையாய் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஜீவனுள்ள பலிகளாம் நம்மை ஆட்கொள்ளும்படி ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளும் என்று கேட்போம். பிரசன்னத்தை நான் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. திருநாமத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆராதிக்க சேவிக்க சபையாம் ஜனங்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விடுதலையின் நாயகனாக இந்த கால வேளையில எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திரு ரத்தத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் அப்பா. நீர் வாழ்க, நீர் வாழ்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நன்றியால் உள்ளம் நிறைந்த ஆண்டவரை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே. கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். அக்னி சோதனைகள் வந்த போது ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார். வனாந்தரம் போல இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தி வந்தது. ஹல்லேலூயா. அதுவே பாக்கியம். அதை நினைத்தவர்களாக நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிப்போம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததாம் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும்,